ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடுதண்ணியில் இந்த சோயா சங்க்ஸ் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஊறி வந்திருக்கோம். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தயிர், தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நம்ம குட்டி குட்டியாக அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோயா சங்க் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சோயா சங்க் 65 வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.